Hello everyone, welcome to Black Wall Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்ரெடி நம்ம வந்து டிசைனை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். பின்ட்ரெஸ்ட் ஆப் அந்த மாதிரி இல்லை கூகுள்லையோ சர்ச் பண்ணி டிசைனை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதை எப்படி நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ ஃபோனை ஜூம் பண்ணி ஸ்க்ரீன் லாக் டைம் வந்து அதிகமாக வச்சு அந்த மாதிரிலாம் எடுப்போம். பட் அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா நம்ம தெரியாமல் இப்படி கை வச்சு தானே ட்ராயிங் பண்ணுவோம். மேலே வந்து பென்னு அது மாதிரி யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு ஜூம் அவுட் ஆகிடும், இல்லை வந்து அது ஏதாவது மினிமைஸ் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ இந்த பேப்பர் காப்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கனாக்கா இதை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி நம்மளோட கேலரி காட்டும். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது எப்படி அன்லாக் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஓகே கொடுத்து இந்த டிசைனை இதில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி எந்த சைஸ் அப்படின்றத வச்சுட்டு நார்மலாக நம்ம ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, பட்டர் ஷீட்டு, அதை இது மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒரு லாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, இந்த லாக் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிடணும். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இது வந்து இப்போ மூவே ஆகாது, எதுவுமே மூவ் ஆகாது. நம்ம மேலே வந்து பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நம்ம பென் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணாலும் இது மூவே ஆகாது. இப்போ இதை எப்படி அன்லாக் பண்ணுறது மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்க, நம்ம மொபைலில் நார்மலாக வால்யூம் டவுன் பட்டன் அமுக்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னாக்க இது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை வந்து திரும்பவும் இப்போ நான் லாக் பண்ணுறேன். இப்போ லாக் பண்ணிட்டு மேலே வச்சு நார்மலாக டிசைனை வரைய போகிறேன். பட் வரையும் போது இங்கே வந்து இந்த மினிமைஸ் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா ஃபோனில், அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிடும். ஸோ நம்ம வரையும் போது இந்த மினிமைஸ் பட்டன் மட்டும் டச் பண்ணாமல் நார்மலாக வரைஞ்சோம் அப்படின்னாக்க இது எந்த மூவுமே ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இங்கே வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப ஜூம் ஆகிருக்கு. ஸோ ஜூம் அவுட் பண்ணோம், அதனால அன்லாக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சைஸ் ஓகே, இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் ஓகே. இப்போ நான் இதை எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது சிமெட்ரிக்கல் டிசைனாக இருக்குது. அதாவது இந்த சைடு ஹாஃபில் என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதனால நான் ஒரு ஹாஃப் மட்டும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கிற டிசைனை வந்து ஒரே டைம்லேயே நம்ம ரெண்டு சைடும் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் பாதி மட்டும் இந்த ட்ரேசிங் ஷீட்டு பட்டர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதி மட்டும் தான் இப்போ நான் ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வச்சுட்டு நான் லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பாயிண்டில் இப்போ நான் வந்து அந்த மினிமைஸை கிளிக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கூகுள் சர்ச் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எதுவுமே வராமல் நம்ம மினிமைஸ் மட்டும் கிளிக் பண்ணாமல் பண்ணணும். இப்போ சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நார்மலாக நம்ம பென்னோ பென்சிலோ எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சு பண்ணும்போது நம்ம ரொம்ப டார்க்காக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பேப்பரை வந்து நம்ம தான் மூவ் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஓரளவுக்கு லைட்டாக வர மாதிரி நம்ம பண்ணிவிட்டு பேப்பர் மட்டும் மூவ் ஆகாமல் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லைனாக்கா சும்மா டாட்டட் லைனாக போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். பேப்பர் மட்டும் மூவ் ஆகக்கூடாது, மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிட்டோன்னாக்கா மினிமைஸ் ஆகும். பட் ஜூம் அவுட் அப்படின்றது நம்ம என்ன சைஸில் வச்சுருக்கோமோ அதே சைஸ்லேயே தான் இருக்கும். நம்ம அன்லாக் பண்ணுற வரைக்கும் அந்த ஜூமிங் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரொம்ப நீட்டாக வரைய முடியாது இதில். நம்ம லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேப்பரை எடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த பட்டர் பேப்பரை நம்ம ஃபோன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் எங்கேயாவது நமக்கு கர்வ் கரெக்டாக வரல அந்த மாதிரி ஃபீல் பண்ணோன்னா நம்ம திரும்ப லைட்டாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ அப்படின்றதுனால நான் வந்து ஃபோனை வந்து கீழே வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம மடியில் வச்சு பண்ணிக்குவோம், இல்லை வந்து நல்லா நம்ம ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பண்ணுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சமே பெட்டராக நீட்டாக கிடைக்கும்.
பேப்பரை மட்டும் மூவ் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சி பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஹாஃபை ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது நீட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னாக்கா அந்த கர்வ்லாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த இடம்லாம் கர்வ்லாம் கரெக்டாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நம்ம லைட்டாக ஹேண்ட் ட்ராயிங் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம ஏதாவது கரெக்டாக வரலன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட்டர் லைனாகவும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இப்போ இங்கெல்லாம் டபுள் லேயராக நான் வரைஞ்சிட்டேன். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது இந்த இடத்துலையே வச்சு வரைஞ்ச டிசைன். இது அதுக்கப்புறமா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சு வரைஞ்சது. ஸோ ஓகேவா? அந்த மாதிரி நீட்டாக தான் வரும். நமக்கு தேவையான பொசிஷனில் வச்சு கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னாக்கா நீட்டாகவே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.